அனைவரும் வணக்கம். சற்று முன் வெளியான தகவல். வருகின்ற 8 மற்றும் 9 தேதிகளில் எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை மற்றும் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் எந்தெந்த மாவட்டம் விடப்பட்டிருக்காங்க கூடுதலாக பார்க்க போறோம். நாளை சிவகார்த்தி நடிப்பில் வெளியாக உள்ள மதராசி திரைப்படம் வெற்றி நடை போட வாழ்த்துகிறோம். சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில சென்னையில குறிப்பா எந்தெந்த மாவட்டத்துல மழை பெய்யும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற மாவட்டத்தில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பெய்யும் சொல்லிட்டு தான் கூடுதலாக பார்க்க போகிறோம். மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக இன்று முதல் 7ஆம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் சொல்லியிருக்காங்க. அதே போல வருகின்ற 8ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசான முதல் மிதமான மழை பெய்யவும் கூடவும். ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் நாகப்பட்டினம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் அடுத்தபடியாக 9ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தினுடைய மலைப்பகுதிகள், நீலகிரி மற்றும் தேனி மாவட்டங்களில் ஒரு இடங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் சொல்லியிருக்காங்க. 10ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான முதல் மிதமான மழை பெய்யும் சொல்லியிருக்காங்க. சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் இன்று வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படவும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான முதல் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் சொல்லியிருக்காங்க. அதிகபட்ச வெப்பநிலை 34 முதல் 35 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27 டிகிரி முதல் 28 டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் இருக்கக்கூடும் ஒரு கூடுதல் தகவல் வெளியிட்டிருக்காங்க. இது போன்ற கூடுதலை உடனுக்குடன் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணி வரும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் இண்டிக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.